3.19 எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க. அப்ப எந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன நம்பர் எனக்கு தெரியாது. அப்ப எந்தன்னு பதிலா கொஸ்டின் மார்க் போனா என்ன எக்ஸ் போட்டுட்டா கூட்டணும் அல்லது கழிக்கணும். ஓகேவா? 3 + 1/2 3 + 1/2 + 1 + 3/4 1 + 3/4 + 2 + 3/8 2 + 3/8 2 + 3/8 என்ற கூடுதலை அருகில் உள்ள முழு எண்ணாக மாற்றும் என காண்க. ஓகே, இது கூட ஒண்ணு கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும். எதை கூட்டணும் எதை கழிக்கணும் சொல்ல. ஆனா எந்த நம்பரா வரணும்? அது முழு நம்பரா வரும். என்ன நம்பரா வரணும்? முழு நம்பரா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எதை கூட்டணும் எதை கழிக்கணும் பார்க்கலாம். சரி சாமி? இந்த எந்த விகிதமுறு எண்ணை இது கூட கூட்டும்போது அது முழுசா மாறும். அது முழுசா மாறும். ரைட்? எஸ் மிஸ். அப்ப இத ஃபர்ஸ்ட் இது பண்ணிடலாம். இதனுடைய மதிப்பு போடலாமா? எஸ் மிஸ். எல்லாமே என்ன பின்ன வடிவம்? என்ன பின்ன மாத்தணும்? ஓகே. இந்த ஏற்கனவே படிக்கும்போது இது முழு எண், இதுவும் முழு எண், இதுவும் முழு எண். மிஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாமா? கூட்ட கூடாது. ஏன்னா பகுதிகளை பார்க்கணும். ஏன்னா நடுவுல என்ன குறி இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ அதனால முழு எண் எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? கூட்ட கூடாது. பகுதிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். சரியாம்மா? அதனால என்ன பண்ணுங்க, குறுக்க பெருக்கி கூட்டி பிளஸ் இருக்கு இல்லையா, தகாபின்னமா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க, குறுக்க பெருக்கி கூட்டி நடுவுல பிளஸோ மைனஸோ வச்சு எதை பார்க்கணும்? பகுதிகள் ஒண்ணு கொண்டு சம்மந்தம் இருக்கா? இருக்கு. ஒரே மாதிரி இல்ல, ஒண்ணு கொண்டு சம்மந்தம் இருக்குதானே? எஸ் மிஸ். 2 மடங்கு 4, 4 மடங்கு 8. அப்ப இது ரெண்டையும் விட்டலாம். 8 எடுத்துக்கலாமா? எல்லா இடத்துலயும் என்ன வரணும்? 8. இப்ப 8 போட்டுட்டா? எஸ் மிஸ். இந்த இடத்துல 8 வர வைக்க முடியாதா? முடியும். எது பெருக்கினா 8 வரும்? 4. 4 ஆல் பெருக்கினால் 4 கூட எதை பெருக்கினா 8? 8 போட்டாச்சு. ஏனா 10 கூட 4 கூட்டினா 16. குறைச்சிக்கலாமா? 13 கூட 10 கூட்டு 23. 2 குறைச்சிக்கோ 22. புரியலையா? வேண்டாம், 10 10 கூட்டிக்கோ, ஒன்னொன்னு குறைச்சிக்கோன்னு சொன்னோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா 10 இருந்து 1 நிற்கிறாதான் 9, 8 கூட 2 கூட 9. நம்ம கூட்ட 2 குறைச்சிக்கோங்க. 10 4 14, 1 குறைச்சா 13. 13 ஒரு 10 23. 2 குறைச்சா 21. 21க்கு 2 1 கிளாஸ் விட்டு போயிடலாம் சாமி, யாரும் நான் கம்பல் பண்ணல. 61 56 நீங்க தான் மீதி எவ்வளவு சாமி? 56 கூட எதை கூட்டினா 66 5 56 57 58 59 60 61 மீதி 5 5 ஐ 8 ஆல் வகுக்க வேண்டும். எப்படி கணக்கு வடிவில எழுதணும்? 5/8 முழு எண்ணா கழிச்சு பாருங்க 7
கூட்டணும் 3/8 கூட்டணும் சொல்லுங்க. 3/8 3/8 ஒண்ணுல சாமி முழு எண்ணா மாறும்னா 64 வரணும். ஆமா தானே? ஆமா தானே? முழு எண்ணா 7க்கு அடுத்த முழு எண் எது? 8. இந்த 8 கிடையாது. 7க்கு அடுத்த முழு எண் 8. இங்க போய் பார்த்தா 5 மீதி இருக்கு. 8 வரணும். அப்ப 5 கூட எதை கூட்டினா 8? 3. அப்ப எதை கூட்டணும்? 3/8 கூட்டினா 3 கூட்டணுமா? 3/8. அப்போ முழு எண்ணாக மாற வேண்டும் எனில் எந்த எண்ணை கூட்ட அப்படின்னு கேக்குறாங்கல்ல? அப்ப எந்த எண்ணை கூட்டணும்? 3/8 கூட்ட வேண்டும். அடுத்து கழிக்க வேண்டும் ஒரு வார்த்தை கொடுத்தாங்கல்ல? அப்ப கழிக்க அப்படின்னு சொன்னா இங்க என்ன இருக்கு? முழு எண்ணு. நான் கேட்ட கேள்வி புரியலையா? எந்த எண் இருக்கு? கழிக்கணும்னா நீக்கணும் தானே? 7 மட்டும் வேணா எதை நீக்கி விட்டுறணும்? 5/8 நீக்க வேண்டும். அப்ப சொல்லுங்க. 5/8